பொதுவாவே இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு ம். பெண்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். சேம் டைம் ஆண்களுக்குமே சில பிரச்சனைகள் இருந்தா அதற்கான சிகிச்சைகளும் நம்ம வந்து எப்படி லேடிஸ் எடுக்கிறாங்களோ அவங்களும் எடுக்கிறது பெஸ்டா இருக்கும். ஸோ பெரும்பாலும் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப குறைவா இருக்கும். ஸோ விந்தணுக்கள் எண்ணிக்கை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஒரு சிலருக்கு கவுண்டே 0 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ ஆப்சென்ட் ஆஃப் ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளம், ஸ்க்ரோட்டம் என்லார்ஜ்மெண்ட் இருக்குது, ஹைட்ரோசில் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, டெஸ்டிகல்ஸ்ல வந்து கம்ப்ளீட்டா உயிரணுக்களே உற்பத்தி செய்ய முடியாத நிலைமை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இப்போ ஸ்பெர்ம் வந்து அங்கே ப்ரொடக்ஷன் இருக்காது, நியூட்ரிஷன் நார்மலாக இல்லை ப்ரோஸ்டேட் கிளாண்ட்ல ஏதாவது ப்ராப்ளம், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஆண்களுக்கு இருக்கு. ஸோ நிறைய ஆண்கள் பார்த்தோம்னா ஏஜ் ஆகும், வெயிட் ரொம்ப அண்டர் வெயிட்லேயே இருப்பாங்க. ஆனா பார்க்கும்போது தெரியாது, வெயிட் ரொம்ப டெஸ்ட் எடுத்தா தெரியும். அண்டர் வெயிட்லேயே இருக்கிறது பாடி ஹீட்னால கூட அப்படி இருக்கலாம். ஸோ எக்ஸஸ் பாடி ஹீட்னால நம்ம சாப்பிட்ற உணவே நமக்கு வந்து உடல்ல செரிமானம் சரியா ஆகாம வெயிட் கெயின் ஆகாம இருக்கும். ஸோ பாடி ஹீட் இருந்தா என்ன ஆகும், நமக்கு வந்து செமன் வந்து ரொம்ப குறைவா இருக்கிற மாதிரி இருக்கும், குவாலிட்டி இருக்காது, வாட்டரி செமன்னு சொல்லிடுவோம், நீர்த்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்கு சைடு எஃபெக்ட்ஸே இல்லாமல் நம்ம சித்தா மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு குழந்தை வரம் அப்படின்னு சொல்றது போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேர் கையிலையும் தான் இருக்கு. ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ரெண்டு பேரும் ஹெல்த்தியா இருக்கணும் இல்லைங்களா. சில மாற்றங்கள் தான், ரொம்ப வந்து கஷ்டமான மெடிசன் எடுக்கிறோம், இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றது கிடையாது. ரொம்ப சிம்பிளான ட்ரீட்மெண்ட், டயட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது நல்ல அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்.